திடீர்னு பார்த்தா நம்ம வண்டிக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட். என்ன அடி அவன் எடுத்துகிட்டு போய் என்ன குத்திருக்காரு சாமி அவர். அதுவும் கர்நாடகா வண்டி. சுத்தமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் என் சகல பையன் மலைக்கு போகிறோம். என் சகலோட பையனுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் இது. நாங்கள் ஏதோ அமெரிக்காவுக்கு போகிற மாதிரி என் குடும்பமே சேர்த்து எங்களை வழி அனுப்பிச்சிட்ருக்காங்க. இப்போ ஒரே ஜாலியாக தான் இருக்கார். நாங்கள் போனது கவர்மெண்ட் பஸ், அதாவது நம்மளோட எஸ்சிடி பஸ்ஸில் பம்பைக்கு. வந்த உடனே சீட்டை பிடிச்சிக்கிட்டாரு கன்னிசாமி. உக்காந்துட்டு சும்மா சுற்றி பார்த்தாரு. உடனே தூக்கம் அவருக்கு. அவ்வளோதான். தூங்கிக்கிட்டே இருந்தார். நான் எந்திரிச்ச உடனே சரி பார்த்தோன்னே கொஞ்சம் வியூஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே அழகாக கொஞ்சம் கேப்சர்லாம் பண்ணிகிட்டே வந்தோம். திடீர்னு பார்த்தா நம்ம வண்டிக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட். என்ன அடி அவன் எடுத்துகிட்டு போய் என்ன குத்திருக்காரு சாமி அவர். அதுவும் கர்நாடகா வண்டி. சுத்தமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுலேருந்து ஒரு 4 பேர் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகலை. அதான் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. தூங்கினா கொஞ்சம் தூங்கிட்டு கூட எந்திரிச்சு போங்க, அது பிரச்சனை கிடையாது. அப்புறம் அந்த ஒரு மணி நேரம் ட்ராவல்லாம் பண்ணி முடிச்சு அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பணும். ஃபஸ்ட்டு வருஷம் இவரை கூட்டிகிட்டு போகிறோன்னு போய் கொஞ்சம் ஃப்ரீயாக சாமி பார்க்கலான்னு பார்த்தா இருக்கிற வருஷத்தோட இந்த வருஷம் செம கூட்டம் சாமி. நினச்சி பார்க்காத கூட்டம். பம்பையிலே அவ்வளோ க்ரௌடு, நிற்க முடியாத அளவுக்கு க்ரௌடு. அப்புறம் அங்கே நின்று பூஜை போட்டுட்டு கிளம்புனோம். சாமி கூட்டத்தை பார்த்தோன்னே பயந்துருச்சு கன்னிசாமி. அங்கே நின்று அங்கே பூஜை பண்ணி கிளம்பி போகிறதுக்கே எங்களுக்கு ஒரு 3 hours ஆகிடுச்சு பம்பையிலேருந்து மேலே போகிறதுக்கு. சாமி பார்க்குறதும் சூப்பராக இருந்தது. சாமி பார்த்துட்டோம். நல்லா திருப்தியாக சாமி பார்த்து திருப்தியாக கீழே வந்தோம். தேங்காய் எரிக்கிற இடம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நெய் தேங்காய் எரிச்சிட்டு அப்படியே வந்தோம். திடீர்னு பார்த்தா பர்ச்சேஸு, சிப்ஸ் வாங்கணும், அல்வா வாங்கணும்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தான். கீழே வந்தோடனே திரும்பி பஸ் ஏறணும் நிலக்கல்லேருந்து. அப்படியே ஏறி சென்னை வந்தாச்சு.